அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். போர் நடந்து கொண்டிருக்கும் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டாம். பாருங்க, இது ஔவையார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. மன்னராட்சியெலாம் இருக்கும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் போர் செய்ய நடக்குன்னா ஒரு எல்லை குறிச்சிருப்பாங்க. ஊருக்கு வெளியே அந்த எல்லையில் தான் நடக்கும் போர். ஸோ அந்த இடத்துக்கு அதை தாண்டி அடுத்த ஊருக்கு போகிறதோ, அடுத்த ஊர்லேருந்து அதை தாண்டி வருவதோ அந்த போர் செய்ய இடத்திற்கு போகாதேம்பாங்க. ஏன்னா வேல், ஈட்டி, அம்பெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாகவும் காயம் ஏற்படும்னு. இப்போ இது உண்மையிலே இப்போ உள்ள காலத்துக்கும் அது பொருந்தும். பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் சண்டைனா இவன் போய் தேவையில்லாமல் தலையிடுவான். போர் செய்யும் போர்க்களத்திற்கு போகாதேன்னு சொல்லியிருக்காங்களே, இது போர் சண்டை நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை. அவங்க சில பிரச்சனையில் பேசிகிட்டு இருப்பாங்க, இவன் போய் தலையை விடுவான், போட்டு இவனை போட்டு சாத்திடுவான். தேவையில்லாமல் இது கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்றாயிருவாங்க. நீ யாரையும் அதை கேட்குறதுக்கு? உனக்கு என்ன ரைட் இருக்குது? நிறைய பார்த்துருக்கோம். சம்மதம் இல்லாமல் போய் தலையிடுறது. நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே குடுக்கல் வாங்கலோ, வார்த்தை தகராறோ, வேறு ஏதோ பொருள் சம்மந்தப்பட்டதோ பிரச்சனை இருக்கலாம், நடந்துகிட்ருக்கு. நீ ஏன் போகிற அங்கே? உனக்கு அங்கே என்ன வேலை? நீ போய் சரியாக விசாரிக்கிறதும் கிடையாது. ஏதோ ஒரு பக்கத்து இதுக்கு சாதகமாக இன்னொரு பக்கத்தை அப்படி இப்படின்னு எதிர்த்துறது. கடைசியில் என்ன ஆகும்? சில பேர் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்ச கதையெல்லாம் நிறையா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவன் சமாதானம் ஆயிடுவான், இடையில போனவனுக்கு கத்தி குத்து விழுந்துடும். அவ்வளோவா பார்த்துருக்கோம். ஏன் அது கெட்ட பேர் நமக்கு? அதனுடைய அடிப்படை என்ன காரணம், எந்த நோக்கத்தில் அங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அந்த போர் நடந்துகிட்ருக்கு, சண்டை சச்சரவு நடந்துகிட்ருக்கு, பிரச்சனை நடந்துகிட்ருக்குங்கிறதெல்லாம் ஆராயாமல் எண்ணாமல் நீ பாட்டு போய் என் தலையை விடுற. அதைத்தான் அவையார் சொல்கிறாரு. தேவையில்லாமல் அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க, அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போகாதீங்கன்றாங்க. அது நல்ல ஆழ்ந்து மனசில் வச்சுக்கிட்டு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.